அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். கமல் ரஜினிகாந்த் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க சார். அது வந்து பட்ஜெட்டாகவே பெரிய பட்ஜெட். இப்போ அது ரெட் ஜெயிண்ட் வந்து ஆளும் கட்சியாக இருக்கும் போது பண்ணியிருந்தால் அவங்களால அதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. அந்த படம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே நடக்க ஆரம்பிச்சு. அது கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்க்கு முன்னால் பண்ண வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த அதுக்கடுத்து ரஜினியும் கமலும் பல வருடங்கள் கழித்து நடிக்கிற படம்ங்கிறது தமிழ் சினிமா வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய சினிமா வரலாற்றிலும் ஒரு முக்கிய இடம் பிடிக்கிற ஒரு படம் அது. அப்போ அந்த படத்தை நாம் தயாரித்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தான். ஸோ அந்த பெருமையை வந்து விட்டு கொடுக்காம எத்தனை கஷ்டம் வந்தாலும் சமாளித்து இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படி. ரஜினிகாந்தோட பார்த்தீங்கன்னா இவங்க நட்புல இருக்காங்க. ஸோ அந்த நட்பை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த படத்தை நாம் பண்ணுவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைத்து ஸோ அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜித்து மாதவன் ஆவேசம் டைரக்டரோட இயக்கத்தில் 47வது படம் பண்ணிட்டு இருக்காரு. 48வது படம்ங்கிறது தாசா ஞானவேல் படம். அடுத்து 49 ஒரு படம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 50வது படம். இப்போ இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். அப்போ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நெல்சன் வந்து ரஜினி கமல் படத்தை முடிச்சுட்டு, ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய திரை வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் வரைக்கும் ஒரு வணிக வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்துல தான் இருக்காரு. இப்போ உதாரணம் நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 பண்றாரு. அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். ஏன்னா ஜெயிலர் பெரிய ஹிட். அதை பார்க்கறதுக்காக அந்த பிராண்ட் வேல்யூல மக்கள் கண்டிப்பா வருவாங்க. படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, இந்த படம் கலெக்ட் பண்ணிரும். அப்போ இது கமர்ஷியல் ஹிட் ஆயிடும். அதுக்கடுத்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிறது தான் அதுக்கு யூஎஸ்பி. அதனால அந்த படமும் ஜெயிச்சிரும். சூர்யா சார் கூட வந்து நெல்சன் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு புறம் வந்து ரெட் ஜெயிண்ட்லேருந்தும் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இவர் இந்த 2 ப்ரொடக்ஷனில் வந்து எந்த படத்தை சார் பண்ண போகிறாரு? இது கமல் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிற படமா இல்லை சூர்யா சார் படமா சார்? அது அதாவது 2 படம் பண்ணுவதற்கே வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஜெயிலர் 2க்கு பிறகு நெல்சன் வந்து இப்போ கமல் ரஜினி படத்தை பண்றாரு அப்படின்னா அது அடுத்த வருஷம் முடியும். இப்போ சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் 48 என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து ஒரு 49வது படமும் பண்ணணும். அப்போ 48ங்கிறது ஞானவேல் படம், 47ங்கிறது ஜித்து மாதவன் ஆவேசம் டைரக்டரோட இயக்கத்தில் 47வது படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 48வது படம்ங்கிறது தாசா ஞானவேல் படம். அடுத்து 49 ஒரு படம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 50வது படம். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். அப்போ இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ரஜினி கமல் படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே பேச்சுவார்த்தை நிலையில தான் இருக்கு. சினிமாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹிட் கொடுத்துட்டாரு அப்படின்னா உடனே அவர் பக்கம் வண்டியை திருப்பிடுவாங்க. அப்படி பாதி வழியில போயிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் பெரிய ஹிட்னா அங்கேயிருந்து வண்டியை யூட்டர்ன் போட்டுருவாங்க. சினிமாக்காரங்கிறது எல்லாமே வியாபாரிகள் தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய எத்திக்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி இன்னைக்கு இவர்களுடைய பார்வையில் நெல்சன் தெரிகிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜெயிலர் 2 பண்றாரு. அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். ஏன்னா ஜெயிலர் பெரிய ஹிட்டு. அதை பார்க்கறதுக்காக அந்த பிராண்ட் வேல்யூல மக்கள் கண்டிப்பா வருவாங்க. படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, இந்த படம் கலெக்ட் பண்ணிரும். அப்போ இது கமர்ஷியல் ஹிட் ஆயிடும். அதுக்கடுத்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிறது தான் அதுக்கு யூஎஸ்பி. அதனால அந்த படமும் ஜெயிச்சிரும். அப்போ நம்ம அவரை வச்சு படம் பண்ணோம்னா நம்ம படத்துக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும், ஒரு வியாபாரம் இருக்கும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நெல்சனை இவங்க லாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு இடையில வேற ஒருத்தர் ஒரு பெருவெற்றி கொடுத்து உலகமே அந்த படத்தை பற்றி பேசிச்சு அப்படின்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால இதுக்கு காலம் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுது சார். இப்போ அதே மாதிரி கமல் ரஜினிகாந்த் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க சார். அது வந்து பட்ஜெட்டாகவே பெரிய பட்ஜெட்டு. இப்போ அது ரெட் ஜெயிண்ட் வந்து ஆளும் கட்சியாக இருக்கும் போது பண்ணியிருந்தால் அவங்களால அதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடிஞ்சிடும். இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ அப்படியே பேசும் பொருளாக மாறி இருக்கு சார். அந்த படம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க சார்.
இது ரெண்டுத்துல தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? என்னன்னா இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க, 1000 கோடியில் படம் எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எங்கிருந்து பணம் வந்தது, யார் கொடுத்தாங்கிற கேள்வியை வந்து யாரும் எழுப்ப மாட்டாங்க. அதை அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த படப்பிடிப்பு நடக்கும் போது வந்து டெய்லி எத்தனை லட்சம் கேட்குறாங்களோ அதை அவங்களால கொட்ட முடியும். டெய்லி 50 லட்சம் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா நிச்சயமாக 50 லட்சம் வந்து சேர்ந்துடும். யார் கொடுக்குறா, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு எந்த கேள்வியும் எழாது. ஆனா இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தை பறி கொடுத்துட்டு ஒரு எதிர்க்கட்சி நிலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய மணி ஃப்ளோங்கிறது அவங்களுக்கு வந்து இருக்காது. அதாவது பல லட்சம் கோடி அவங்களுக்கு சொத்து இருக்கு, ஆனா லிக்விடிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அல்லது வந்து ஒரு இடத்துல இருக்கிற அந்த பண குவியல் இருந்து இங்க எடுத்தாந்து படப்பிடிப்புல செலவு பண்றதுங்கிறதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த ப்ராஜெக்டை அவங்க வந்து கை கழுவணும். அப்படி இல்லைன்னா நாம்கி வாஸ்க்கு இன்னொரு கம்பெனியை வந்து அதுக்குள்ளார எடுத்துட்டு வருவாங்க. புரியுதா இல்லையா? ஒரு வட இந்திய கம்பெனியோ அல்லது வேறு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனத்தையோ அது உள்ளார எடுத்தாந்து அவங்க வந்து இந்த படத்துல முதலீடு பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படி நடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு திமுக வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கங்கணத்தோட இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொன்றா வந்து தாவேக்கா கூட போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் இருந்தால் அது இன்னும் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறும். இந்த படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ப்ரொடியூஸ் பண்ணாருன்ற பேர் வந்து இருக்கும்ன்றதுக்காக சொல்கிறாங்களே சார். அதாவது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இன்பன் உதயநிதி. ஏன்னா இப்போதைக்கு அவர் பேரில் தான் ரெட் ஜெயின் படங்கள்லாம் வருது. ஒருவேளை இப்போ ஆட்சி அதிகாரம் இல்லைங்கிறதுனால மீண்டும் உதயநிதி வழங்கும்னு போடுறாங்களாங்கிறது தெரியலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுகங்கிறது ஒரு 75 ஆண்டு பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. கமல் ரஜினி படத்தை தயாரித்து தான் அந்த கட்சி வந்து பெருமையை தேடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு வியாபாரம். ஒரு 1000 கோடி ரூபா போட்டு எடுத்தாங்கன்னா அதில் ஒரு 500 கோடி ரூபா லாபம் பார்க்க முடியுங்கிற அடிப்படையில் எடுக்கப்படுகிற ஒரு வியாபாரம். அதுக்கடுத்து ரஜினியும் கமலும் பல வருடங்கள் கழித்து நடிக்கிற படம்ங்கிறது தமிழ் சினிமா வரலாற்றில் மட்டுமில்லை, இந்திய சினிமா வரலாற்றிலும் ஒரு முக்கிய இடம் பிடிக்கிற ஒரு படம் அது. அப்போ அந்த படத்தை நாம் தயாரித்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தானே. ஸோ அந்த பெருமையை வந்து விட்டு கொடுக்காம எத்தனை கஷ்டம் வந்தாலும் சமாளித்து இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற அவங்க முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு லெட்டர்பேடு கட்சி வச்சுருக்காரு. இன்றைக்கி திமுகவை விட்டு விசிகா, இடதுசாரிகள், IUML எல்லாருமே நடைய கட்டிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து மக்கள் நீதி மைய கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற தேவையும் அவசியமும் திமுகவுக்கு இல்லை. இந்த கட்சி இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனை தவிர வேற யாரும் இருக்கிறதா தெரியல. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரஜினிகாந்தோட பார்த்தீங்கன்னா இவங்க நட்புல இருக்காங்க. ஸோ அந்த நட்பை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த படத்தை நாம் பண்ணுவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைத்து ஸோ அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், இப்போ ரஜினி சார் வந்து எப்பவுமே வந்து இந்த ஆளுங்கட்சியை வந்து பகச்சிக்க மாட்டார். அது வந்து எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பண்ணுறது வந்து இன்னும் ஆளுங்கட்சி வந்து அந்த எதிர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரி தானே சார் ஆகும். அது ஆளுங்கட்சின்றதை விட ஆளுங்கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ரஜினி சாரோட வர படங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி தொண்டர்கள் வந்து அடிக்க தானே சார் செய்வாங்க அந்த படத்தை. அதாவது ரஜினியுடைய குணம் என்ன அப்படின்னா எப்பயுமே ஆளுங்கட்சியுடைய நண்பராக இருப்பது. அது மாநிலத்தை ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றியத்தை ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி, இதுதான் ரஜினியுடைய ஸ்டைலு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தை ஆளுகிற கட்சியோடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸின் நண்பராக இருந்தார், பாஜக ஆட்சி காலத்தில் பாஜக நண்பராக இருந்தார். இதுக்கு பின்னால் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஒரு ஐடியோ அமலாக்கத்துறையோ ரஜினிகாந்த் வீட்டு பக்கம் கூட வரமாட்டாங்க. போயஸ் கார்டனுக்குள்ளே வேறு வழியாக வந்தால் கூட ரஜினி வீட்டை டச் பண்ணாமல் போகிற அளவுக்கு அங்கே மேலே வந்து ஒரு பெரிய நெருக்கத்தை இவர் ஏற்படுத்திக்குவார். அதுக்கப்புறம் மாநிலத்தை ஆளுகிற கட்சியோடையும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பை வச்சுருப்பார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சில காலம் அவரோடு முரண்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அனைமாருடைய பெண்கள் அவருடைய குழந்தைகளுடைய திருமண அழைப்புதல் கொடுக்க போன பிறகு ஞாபகம். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோடு அவருக்கு ஒரு பேச்சப் ஆயிடுச்சு. அப்புறம் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அவரோடு நெருக்கமாக இருந்தார். ஓகே சார், இப்போ ரஜினி சார் ஏற்கனவே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கார். ஏன்னா அவருடைய அடுத்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் வந்து அது அஸ்வத் மாரிமுத்தா மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜெயிலர் 2ல் சம்திங் ஏதாவது இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் நெல்சன் அந்த படத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு இந்த செய்தி வருது. எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்க்கு முன்னால் பண்ண வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாற்றம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் சினிமாவில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜெயிலர் 2
ஆவரேஜ், ஜெயிலர் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை நெல்சன் தான் டைரக்ட் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் படம் வந்து சூப்பர் ஃப்ளாப்பு, 10 பைசா தேரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தால் நிச்சயமாக இந்த படத்தை வந்து நெல்சன் இயக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா படத்தை தயாரிக்கிற நிறுவனமும் சரி, நடிக்கிற நடிகர்களும் சரி அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா படத்தில் நடிப்பவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, இந்த வெற்றி தான். தயாரிப்பவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, வெற்றியும் வசூலும் தான். அப்போ இந்த படத்தை இயக்கியவருடைய முந்தைய படம் வந்து ஃப்ளாப் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த படத்தை அவரை வைத்து எடுப்பதற்கு யோசிப்பாங்க. இன்னொரு பக்கம் ரஜினி தெரியும், ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய என்ன சொல்றது திரை வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் வரைக்கும் ஒரு வணிக வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் தான் இருக்கார். இப்போ உதாரணம் நீங்கள் சொன்ன மாதிரி சிபி சக்கரவர்த்தி படம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே லாக் பண்ணி ஒரு பக்கம் பூந்தமல்லி சுந்தர் ஸ்டுடியோவில் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வாரத்தில் ஷூட்டிங் நடக்க போகுது. இந்த கட்டத்தில் அந்த டைரக்டர் அவர் மாற்றுறாரு. என்ன காரணம், இடையில துரந்தர் 2ன்னு ஒரு படம் வருது, ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணுது. இப்போ ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் தாட் வருது. சிபி சக்கரவர்த்தி இயக்குகிற படமும் ஒரு ஸ்பை த்ரில்லர் தான். அதுலேயும் இவர் வந்து ஒரு ராய் ஏஜென்ட் மாதிரி ஒரு ஒற்றனாக தான் நடிக்கிறாரு. துரந்தரும் அதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். இதை எதுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக பண்ணணும்? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை த்ரில்லராக எடுத்துகிட்டு போனால் என்ன, ஒரு மசாலா படமாக பண்ணுனா என்ன, அந்த மாதிரி கதையை மாற்றுங்கன்னு சிபி கிட்ட சொல்லி அவர் வந்து இல்லை சார் அப்படி பண்ணோம்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அடிப்படும், அது ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னதுனால இவர் வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் வேற ஒரு டைரக்டரை மாற்றினார். அதனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிக வெற்றி தான் அவருக்கு முக்கியம். நம்ம நெல்சனுக்கு கொடுத்த வாக்கு அதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது, அது குறித்து அவருக்கு அக்கறையும் இல்லை. அதனால ஜெயிலர் 2 படம் தோல்வி அடைந்தால் இந்த படத்துல எல்லாமே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுது சார். சார் இப்போ சிபி சக்கரவர்த்தி இருக்கார்ல சார், ஒரு பக்கம் வந்து சிவகார்த்தியனுக்காக வெயிட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ ரஜினி சாருக்காக ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 மாதங்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவருடைய அந்த மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருக்காது. உண்மையில ஒரு விரக்தி மனநிலையில தான் இருப்பார். பட் ஒரு இளைஞராக இருப்பதால் அதையெல்லாம் கடந்து வர முடியும் அவரால். நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி சிவகார்த்திகேயனால் மட்டும் அவர் காத்திருக்கல. அவருடைய இதை பார்த்தீங்கன்னா இன்னும் பல ஏமாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கார். முதல்ல பார்த்தீங்கன்னா ரஜினி படம் தான் அவருக்கு வந்தது. லைக்கா தயாரிப்பில் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் ஒர்க்கெல்லாம் நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் பட்ஜெட் அதிகங்கிற மாதிரி அவங்க பின்வாங்குறாங்க. அப்புறம் ஏஜிஎஸ்க்கு போகுது, அங்கேயும் வந்து ஒரு பட்ஜெட் காரணம் காட்டி வந்து தயாரிக்கிறதுக்கு தயங்குறாங்க. உடனே ரஜினி பார்க்குறாரு, கதை ஓகே தான், ஆனால் அந்த பட்ஜெட்னால தானே இந்த ப்ரொடியூசர் யாரும் வரமாட்டேன்றாங்கன்ட்டு சிபிஐயே அவர் மாற்றிடுறாரு. மாற்றிட்டு அதுக்கப்புறம் தாசா, ஞானவேல், வேட்டையன் அப்படி இப்படின்லாம் போனது அந்த படம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரஜினி படம் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சிவகார்த்திகேயன்ட்ட போனது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நாள் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் ஒரு வெக்ஸ் ஆகிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு இதுவே சிவகார்த்திகேயன் படமே வேணான்ட்டு அதே கதையை நானிக்கிட்ட சொல்கிறதுக்காக தெலுங்குக்கு போகிறாரு. அங்கே ஒரு ப்ரொடியூசர் ஒரு அட்வான்ஸை கொடுத்து மாத கணக்கில் உட்கார வைக்கிறாரு. ஆனால் ஷூட்டிங் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் அவர் இந்த கதையை மட்டும் பிடுங்கிட்டு வேறொரு டைரக்டரை வச்சு படம் பண்ணுற திட்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மீண்டும் சிவகார்த்திகேயன்ட்ட வர்றாரு. சிவகார்த்திகேயன் சரி ஓகே நடந்ததாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி மீண்டும் வந்து அவரை காக்க வைக்கிறாரு. அந்த கட்டத்தில் தான் ரஜினி பட வாய்ப்பு வந்ததுனால சிவகார்த்திகேயன் சொல்லாமலே ரஜினி படத்துக்கு வர்றாரு. ரஜினியும் பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவுக்கம் போய் இவரை டீலில் விட்டுறாரு. இப்போ திருப்பியும் அவர் சிவகார்த்திகேயனை நோக்கி வந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ட்ராவல் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையில் அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் நிச்சயமாக தோண்டு போயிருப்பார். ஆனால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், எல்லாத்துக்கும் மேலே வந்து அவர் கையில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட் மீது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருப்பதால் என்னைக்கா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக நம்ம வந்து மீண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிற விஷயம் என்னன்னா, ஒரு இயக்குனராக ஜெயித்தவர்கள் இந்த நடிகர்கள் பின்னால் போகக்கூடாது. ஏன்னா அதை வந்து சிபியுடைய இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாடம். நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை வச்சு தானே ஜெயிச்சிங்க, அதே மாதிரி சப்ஜெக்டை நம்பி அடுத்தடுத்த படங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னும் ஒரு உயரத்தை தொட்ட பிறகு அதுக்கப்புறம் இவர்கள் தேடி வரும்போது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ரஜினியும் சிவகார்த்திகேயனும் உங்களை தேடி வரும்போது ரஜினியை வச்சு பண்ணலாமா சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுற இடத்துக்கு போயிடுவீங்க. அதை விட்டுட்டு இந்த 2வது படம் 3வது படத்துல இந்த நடிகரை தேடி போகும்போது உங்களை வந்து அவங்க காக்க வச்சுருவாங்க. இது பல பேருக்கு நடந்திருக்கு. இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், இப்போ தேசிங்கு பெரியசாமியாக இருக்கட்டும், அதேமாதிரி போர் தொழில் டைரக்டர் 2வது படமே
தனுஷ் படங்கிறதுனால அவர் பின்னால போனாரு. இன்னைக்கு இந்த கரை படம் வந்து பெருசா போகல. அதனால இயக்குனராக வெற்றி பெற்றவர்கள் நடிகர்களை நம்பக்கூடாது.